ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், தயையுள்ளவர். நீர் அநாதி தேவன், எங்கள் அடைக்கலம், எங்கள் உயர்ந்த அடைக்கலம், மேன்மையான எங்கள் தேவன், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எங்கள் மீது அன்பு வைத்து, இரக்கம் வைத்து, தயவு வைத்து, எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை பராமரிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சிவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, உபகாரங்களுக்காக, ஆண்டவரே, எங்கள் உணர்வுகள் என்கிற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் விருப்பங்கள் என்கிற பாத்திரத்தை எங்கள் கையில எடுத்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் மனது என்கிற பாத்திரத்தை கையில எடுத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியாகி எங்கள் தேவன், ஜீவிக்கிறவராகி எங்கள் தேவன், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவராகி எங்கள் தேவன், எங்களை கைவிடாதவராயிருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தயாபரரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மனதை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே, எங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்கிற கர்த்தாவே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய அநாதி கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை எப்பொழுதும் ஹalleluya, 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 எங்களை எல்லா காலங்களிலும் பலப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, திடப்படுத்துகிற உம்முடைய அநாதி கிருபைக்கு நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியாகி எங்கள் ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, எங்களை மீட்டு ரட்சிக்கிறவரே, எங்களுக்கான யாவற்றையும் செய்திருக்கிறவரே, செய்கிறவரே, செய்ய போகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற தேவனே, எங்களை நடத்துகிற தேவனே, எங்களை ஆட்கொள்ளுகிற தேவனே, எங்களுக்கு எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையினால் எங்களை நிரப்புகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகத்துவங்களின் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மீட்டு கொண்டு நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களை ஆண்டவரே பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமையானவரே, மகத்துவமானவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, ஹalleluya, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஆண்டவரே நடத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே,
உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை எல்லா காலங்களிலும் சிநேகித்து எங்களை ஆண்டவரே வழிநடத்தி வருகிற உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொன்னபடி எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் தருகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரிய தேவன், மகிமையின் தேவன், மகத்துவங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன், ராஜரீகம் பண்ணுகிற தேவன், எங்களை பலப்படுத்துகிற தேவன், எல்லா நன்மைகளால் எங்களை நிரப்புகிற தேவன், சகல சத்தியங்களுக்குள்ளா எங்களை நடத்துகிற தேவன், எங்களை எல்லா இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி நடத்துகிற தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆருயிரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தேவனே, இந்த காலை வேளையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி உங்களை வணங்கி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் தினந்தோறும் சிந்தித்து வருகிறபடி எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நாம் தொடர்ந்து இந்த வசனங்களை பல நாட்களாக, ஒரு மாதத்திற்கு மேலாக சிந்தித்து வருகிறோம். ஆரம்பம் என்கிற தலைப்பிலே, நம்பிக்கை என்கிற தலைப்பிலே, முடிவு அல்லது முடிவு பரியந்தம் என்கிற தலைப்பிலே, உறுதி என்கிற தலைப்பிலே, பற்றி கொண்டிருத்தல் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து வந்தோம். கிறிஸ்துவினிடத்தில் நாம் சிந்தித்து வந்தோம். பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று நேற்றைய தினத்திலே நாம் தொடங்கினோம். அந்த முதல் வசனத்தை நான் உங்களுக்கு நேற்றைய தினத்திலே ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்தேன். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். பிரியமானவர்களே, அந்த பரம என்கிற தலைப்பிலே நாம் நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இந்த பரம என்கிற வார்த்தையினுடைய பொருள் இந்த பூமிக்குரியதல்ல, பரலோகத்துக்குரிய வார்த்தை. இந்த பரலோகத்துக்குரிய இந்த வார்த்தை நமக்கு எல்லா அங்கீகரிப்புக்கும் எல்லா விதமான நன்மைகளுக்கும் அது பிரயோஜனமாயிருக்கிறது. இன்றைக்கு கூட அந்த வசனத்தின் அடிப்படையில, பரம என்கிற அடிப்படையிலே நாம் மற்றும் ஒரு வசனத்தை சிந்திக்க கவனிப்போம். 2 கொரிந்தியர் 5:2 வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் பவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கூடாரத்தை விட்டு நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம். தவித்து என்று நாம் சிந்தித்து முடித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரம அழைப்பு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த அழைப்பு பரம அழைப்பு. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாம் லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக தேவன் நம்மை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே அந்த பரம அழைப்பை இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பரம அழைப்பு இந்த உலகத்தோடு முடிந்து போகிறது அல்ல, இது மகிமையான ஒன்று. ஆகவே இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் இந்த பரம அழைப்பை அநேகர் உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள். என்ன பாஸ்டர், எப்ப பார்த்தாலும் உதாசீனன்றீங்க, அசட்டன்றீங்க, அலட்சியம்ன்றீங்க. இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு கருப்பொருள் இருக்கிறது. உதாசீன என்கிற வார்த்தை ரொம்ப வித்தியாசமான வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேரு உதாசீனப்படுத்துவாங்க. இப்போ ஒரு கம்பெனில வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில நம்ம தவறு செஞ்சா அந்த தவறை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அந்த தவறை ஒத்துக்காம அதுக்கு மாறா நம்ம நீ போடா, உன் கம்பெனி இல்லைன்னா 1000 கம்பெனி அப்படின்னு போயிடும். அதுதான் உதாசீனம். இந்த சபை இல்லைன்னா எவ்வளோ சபைங்க இருக்குது, அதுதான் உதாசீனம். இவர் தான் சத்தியத்தை பேசுவாரா, வேற யாரும் பேச மாட்டாங்களா, அதுதான் உதாசீனம். சபைக்கு நேரத்தோட வரணும் அப்படின்னு சொல்றோம்னா, ஆமா இவரே 10 நிமிஷம் கழிச்சுதான் சபைக்கு வர்றாரு அப்படின்னு நம்ம யாரையாவது ஒருவரை சாட்டி சொல்றதுதான் உதாசீனம். நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் பற்றி கொண்டு அதற்கு சாட்சியாக, அதற்கு நல்ல உண்மை உள்ளவர்களாய் இருக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பரம அழைப்பு என்பது ஒரு பந்தய பொருள். எப்படி ரன்னிங் ரேஸ்ல யாரும் அக்கம் பக்கம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க லக்கு, அந்த அழைப்பு, அந்த விளையாட்டுல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரம், அந்த சமயம், அதை அவர்கள் உதாசீனப்படுத்தாம முழு மூச்சோடு செயல்படுவாங்க. அது மாதிரிதான் நம்ம விசுவாச வாழ்க்கையில ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் முழு மூச்சோடு வேலை செய்யணும். அதுதான் நீங்க பவுல் அழகாய் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. 10வது வசனத்துல பாருங்க, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. இங்க பாருங்க, அவர் மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி, அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை போல எனக்கு மரணம் வந்தாலும், அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் வந்தாலும், நான் அப்படி அடைந்தாலும், நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டம் என்று விட்டேன். சில நேரங்கள்ல நம்மால விட முடியாத சில பழக்கங்கள் இருக்கும், அதை நம்ம விடணும். அதை விட்டாதான் நமக்கு பல நன்மைகள் உண்டா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி
நல்ல சகோதரி. அவங்க நல்லா ஜபிப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவாங்க. ஆனா பாருங்க, எங்கிருந்தோ வந்த ஒரு சகோதரியோட அவங்களுக்கு ஏற்பட்ட நட்பு, 2 பேரும் ஒரே இடத்துல ஒரே கம்பெனில வேலை செய்யறதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நட்பினால பாருங்க, கடைசியில அவங்க ஜெபிக்கிறத நிறுத்திட்டாங்க, சபைக்கு ஒழுங்காக வர்றதை நிறுத்திட்டாங்க. இது நம்முடைய சபையை பற்றி அல்ல, இன்னொரு சபையில எனக்கு தெரிந்த ஒரு நல்ல குடும்பம், அவங்க நிறுத்திட்டாங்க. அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்களோ அதன்படி எல்லாம் அவங்க போக ஆரம்பிச்சாங்க. நல்லா இருந்தவங்க அந்த சகோதரியோட போவாங்க. அவங்க பூ வாங்கி கொடுத்தா இவங்க வச்சுக்குவாங்க. பூ வச்சுக்கிறதா வச்சு கூடாதான்றதெல்லாம் எனக்கு கேள்வி கிடையாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரியும், என்னன்னு கேட்டா, இயேசுநாதர் தள்ள முள் கிரீடம், நம்ம தள்ள பூ கிரீடமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சாது செல்லப்பா என்கிற தேவனுடைய மனுஷன் ஒரு முறை பேசும்போது, அவர் பிரசங்கத்தை கேட்கும் போது சொன்னார், இயேசுநாதர் தலையில நூல் கிரீடம் வச்சிருக்கிறாரு நமக்காக, ஆனா நம்ம தலையில நம்ம என்ன பண்றோம், தலைய நிறைய பூ வச்சுக்கிட்டு போறோம் அப்படின்னு அவர் பேசினார். ஆகவே இயேசுநாதர் தள்ள முள் கிரீடம், நம்ம தள்ள பூ கிரீடம். இந்த சகோதரி நல்லா இருந்தவங்க, பாவம் அந்த பாஸ்டர் ரொம்ப பதங்கொலைகிறார். நல்ல ஊழியத்துல ஜபத்துல எல்லாத்திலும் இருந்தவங்க ஒரு சகோதரியோட சேர்ந்து அவங்களுடைய நட்பு ஏற்பட்டு அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில பின்மாற்றமாகி கடைசியில வேசியாகவே மாறிட்டான். பணத்துக்காக வேலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு, சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு, கடைசியில தன் உடலை விலைக்கு கொடுத்து பாவத்தில ஈடுபட்டு, கடைசியில இப்போ சமீபத்தில் வந்த கொரோனாவில அவர்கள் மரித்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சபைக்கு கன்வென்ஷனுக்கு போகும்போதெல்லாம் அந்த குடும்பம் தான் அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டு, அந்த ஊழியக்காரனை போஷித்து, அந்த ஊழியக்காரனுக்கு கை நிறைய காணிக்க கொடுத்திருந்த குடும்பம். அப்போ பாருங்க, ஒரு சிநேகம், அதுதான் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 5 நிமிட சந்தோஷத்திற்காக தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி, தன் சரீரத்தை கரைப்படுத்தி சாகும்போது, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு சின்ன புண்ணு காலில் வந்து அது ரணமாகி கால்லாம் வீங்கி, சரியாக சொல்ல வேண்டுமானால் தன்னுடைய 38வது வயதுல நாராகோரமா செத்தான். அந்த காயப்பட்டு இருந்த நேரத்துல அவங்களுக்கு கொரோனா அட்டாக் ஆகி அவங்க மரித்து போனாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொன்ன அந்த சகோதரி முடிவு பாருங்க. ஆரம்பம் நல்லாதான் இருந்தது, முடிவுதான் சம்பூர்ணமா இல்லாம போயிடுச்சு. அந்த புருஷன் ஒரு நாள் அந்த இடத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு போயிருந்த போது என்னை பார்த்துட்டு வந்து ஓன்னு அழுதார், பாஸ்டர் உங்க சகோதரி இப்படி ஆயிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. கடைசியில அவங்க கதர்னாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க. ஆனால் ஆண்டவர் மன்னித்து ரட்சித்தார். அவங்க பரலோகத்துக்கு போனாங்களா நரகத்துக்கு போனாங்களான்னு தெரியாது. ஏன்னா பாவங்களை மன்னிக்கிற இயேசு, நம்ம எதையும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அகாதமான மரணத்துக்குள்ளாக போனாங்க. பைபிள்ல கூட ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். மிகாயா என்ற தீர்க்கதரிசிய சிறையில வச்சு இம்சை பண்ணி தொல்லை பண்ணா பாருங்க, அவனுடைய சரீரத்தில வயிற்றில போராட்டம் வந்து அவனுடைய குடல்கள் சரிந்து, காலில் காயம் ஏற்பட்டு அது ரண வைத்தியர்களை தேடி குணமாகாம அவன் தன் ஸ்தானத்திலே மரித்தான் என்று எழுதியிருக்கு. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்றாரு, நான்
அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டு தான் அடுத்த 15வது வசனத்துல சொல்றாரு, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லிக்கிட்டே போறார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்று பவுல் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். ஆகவே நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு பரம அழைப்பு. இந்த பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க தேவன் நம்மை அதை தேவனுக்கு மகிமைக்காக பிடித்து கொண்டு போட வேண்டும். நமக்கு லாபமாய் இருக்கிறது தான். ஒருவேளை குடிக்கிற பழக்கம் லாபமாய் இருக்கலாம், ஆனால் அதனால உன் ஆத்துமா கெடுகிறது, உன் ஆவியில மனமுறிவு வருகிறது, உன் குடும்பங்கள் அதனால நாசமாகிறது, உன் பிள்ளைகள் நடுத்தெருவுக்கு வருகிற சூழ்நிலைக்கு வந்துவிடும். அது உனக்கு லாபமாயிருந்தாலும் உன்னை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அதை நஷ்டம் என்று குப்பை என்று உதறி தள்ளிவிட்டு கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில பொறுமையோடு ஓட வேதம் நம்மை அழைக்கிறது. இரண்டாவதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறார். என்னதுங்க, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து. ஆம், இந்த உலகத்திலே நாம் முன்னாலே பார்க்கிறது தீமையாக தான் இருக்கிறது, திரும்பி பார்க்கிறதும் தீமையாக தான் இருக்கிறது. வலது பக்கம் பார்த்தாலும் தீமைதான், இடது பக்கம் பார்த்தாலும் தீமைதான். இந்த தீமையை தான் பவுல் சொல்றாரு, பாரமான யாவற்றையும். எடுத்தீங்கன்னா வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை யாராவது எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற தீமையையும் தீங்கையும் பாவத்தையும் சாபத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவுள். எஸ், நமக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். பரம அழைப்பு, பந்தய பொருள், இதுதான் நம்ம ஓட்டம், அதுதான் நம்ம லக்கு. ஆகவே இந்த காலை வேளையில இந்த கர்த்தர் எல்லா தீமையினின்று நம்மை ரட்சிக்க வல்லவர். ஏனென்றால் பவுலுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகள் வந்த போதெல்லாம்
பவுல் பண்ற அறிக்கை என்ன தெரியுமா? கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாராலும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். கர்ஜிக்கிற சிங்கம், பட்சிக்கிற சிங்கம், இப்படி எல்லா சிங்கங்களும் விட்டு என்னை ரட்சித்தார். நம்ம கூட இன்றைக்கு விசுவாசத்தை விட்டு வழிவி போக பண்ணுகிற அசிங்கங்கள், நிறைய அசிங்கங்கள் இருக்கு. இதெல்லாம் அசிங்கம். நம்ம வீட்டாண்ட வந்து ஒருத்தன் நின்னு சண்டை போடுறது அசிங்கம். நம்ம 4 பேருக்கு முன்னாலே சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்வது அசிங்கம். நம்ம ஜபத்தை நிறுத்தி, வேத வாசிப்பை நிறுத்தி, சபை கூடுதலை நிறுத்தி நாம் தொடர்ந்து இருப்போமானால் 1 வாரம் ஓகே, 2வது வாரம் ஓகே, 3வது வாரமும் நம்ம சபைக்கு போலன்னா நம்முடைய ஆத்துமா பின்வாங்குகிறது. நம்ம ஆத்துமா ஆண்டவரை விட்டு வழுவி போகிறது. நம்முடைய ஆத்துமா தேவனை துக்கப்படுத்துகிறது. அப்போ ஒன்னொன்னா நம்ம இருதயத்துக்குள்ளே வரும். ஒருவேளை நீங்க எல்லாம் பார்த்திருக்கிறீங்களான்னு தெரியாது. நான் நல்லா படிச்சிருக்கிறேன். விஜயனின் இருதயம்னு ஒரு புக்கு நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல கொடுத்தாங்க. அதுல ஒரு மனுஷனுடைய இருதயம் மிகவும் கருகிய, அதாவது பிரைட்டா இல்லாம எல்லாமே டோட்டலா இருள் நிறைந்ததா இருக்கு. இந்த சுவிசேஷத்தை காதுல கேட்டு அப்படியே கேட்ட போது அவன் மேல புறா போல ஒரு படம் இருக்கும். அந்த வெளிச்சத்தில அவன் இருதயத்தில கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிச்சம் வந்து அவன் ரட்சிக்கப்படுவான். பிறகு அவனுக்குள்ள இருந்து நிறைய ஆடு, மாடு, பன்றி, தேளு, சிங்கம், இப்படிப்பட்ட நிறைய படங்கள் இருக்கும். அந்த படங்கள்லாம் ஒவ்வொரு பாவம். இந்த பாவம் தான் அவன் இருதயத்தை இருளாக்கினது. அந்த உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று ரோமர் 1ஆம் அதிகாரத்துல 21, 22 படிக்கலாம். அன்பானவர்களே, அப்படி அவன் இருதயம் இருள் அடைந்தது. சுவிசேஷத்தின் ஒளி அவன் மேல் வந்தபோது அந்த இருட்டிலிருந்து வந்து அவன் மிகவும் அழகாக பிரைட்டா ஆண்டவர் உள்ள வந்துடுறாரு. அவனுக்குள்ள பைபிள் இருக்குது, வசனங்கள் இருக்குது, எல்லாம் அப்படியே கலர்ஃபுல்லா இருதயம் பிரைட்டா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி முதல்ல சாத்தான் உள்ள ஒரு குணத்தை அனுப்புவான். அது எதுன்னு கேட்டா பன்றி. பன்றி வந்து பெருந்தீனிக்கு அடையாளமா இருக்கிறது. பெருந்தீனா பாஸ்டர் சட்டி சட்டியா சோறு தின்றதா? அப்படி இல்லை. நான் ஒரு வேலைக்கு இந்த இறைச்சி ஐட்டங்கள் 1, 2, 3ன்னு சொல்லி இருக்கணும். இந்த பெருந்தீனிக்காரங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. கவுச்சு இல்லாம, இறைச்சி சோறு இல்லாம சோறு உள்ள போவார். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியம். அப்புறம் ஆடு வருது உள்ள. ஆடு வந்து காம விகாரத்துக்கு அடையாளம். மாடு உள்ள வருது. மாடு எதற்கு அடையாளமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது பொல்லாத சிந்தனைகளுக்கு அடையாளமா இருக்கு. இப்படி ஒவ்வொரு காரியமா உள்ள வந்து அந்த உடல், அந்த இருதயம் முழுவதும் பிடித்து கொள்ளும் போது முழுவதுமாய் பின்வாங்கி போகிற அந்த படத்தை பார்த்திருக்க. அந்த மாதிரிதான் நமக்குள்ளே ஒளி வந்த போது நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் ஞானசானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், சபையிலே கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில நம்ம உறுதியா இருந்தோம், கர்த்தருக்காக வாழ்ந்தோம். ஒரு சகோதரன் எனக்கு தெரியும். அவரு ஒரு சபையில குடும்பமா ரட்சிக்கப்பட்டார். அந்த குடும்பம் செய்வினை கட்டில அகப்பட்டிருந்த போது அந்த ஊழியக்காரர் அந்த குடும்பத்துக்காக ராவும் பகலும் ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்.
அந்த ரட்சிப்புகள் நடத்தின எல்லாம் நடந்த பிறகு சில வருடங்களுக்கு பிறகு அவரு நல்லா பாடுவார். அவருக்கு பாஸ்டர் இந்த காணிக்க பாட்டு நீதான் பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரெடியா இருந்தார். திடீரென்று அன்றைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். அவரோட அவர் மனைவி பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த ஊழியக்காரருடைய மனைவி நல்லா பாடுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த வந்திருக்கிற நம்ம பாஸ்டர்மா காணிக்கைக்காக ஒரு பாடல் பாடுவாங்கன்னு சொல்ற. அவரு பாடல் பாடும்போது அந்த அம்மா பாடுறாங்க, காணிக்கை எடுக்கிறாங்க. சபை முடிஞ்ச பிறகு அவரு பாஸ்டர்கிட்ட சொல்றாரு, எனக்கு தானே சொன்னீங்க பாட்டு பாடுறதுக்கு, ஏன் அவங்கள விட்டீங்க? அப்போ இத்தனை காலம் நான் உங்களோட இருக்கிறேன், என்ன நீங்க மதிக்கல, என்ன நீங்க கனம் பண்ணல, என்ன நீங்க அசப்ட பண்றீங்க, உதாசீனப்படுத்துறீங்க அப்படின்னு பேசி இருக்கிற. அவர் சொன்னாரு, சாரி பிரதர், அவங்க ஊழியக்காரங்க ஏதோ நம்ம கிட்ட வந்துட்டாங்க, நம்மள அவங்கள கனம் பண்ணணும், அதுக்காக தான். அது எப்படி, எனக்கு தானே சொன்னீங்க, அது எப்படி அவங்களுக்கு விடுவீங்க? இப்படிதான் எல்லாத்திலையும் பண்றீங்க. அவரை எல்லாத்திலையும் முன்னால வைக்கணுமா? இப்படி ஆண்டவர் நடத்துகிறபடி ஊழியக்காரங்க நடத்துக்குவாங்க. ஒருவேளை ஊழியக்காரன் உங்களை முன்னாடி வைக்காம உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களை முன்னால வச்சாலும் நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும். ஏன் ஆண்டவர் என்ன முன்னாடி வைக்கல, பின்னாடி வந்தவங்களை? அங்கதான் பார்க்கணும். பைபிள் வசனம் சொல்லுது, முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவார்கள். அப்போ இவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த பாஸ்டர், இல்ல தம்பி நீங்க கூடவே இருக்கிறீங்க, அடுத்த வாரம் கூட பாடிக்கலாம், இந்த நாளைக்கு கூட ஒரு கூட்டம் தெருக்கூட்டம் நடக்க போது, அங்க கூட நீங்க பாடலாம், அதெல்லாம் முடியாது, நான் இனிமே சபைக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு பிணைப்பு, ஏதோ ஒரு போராட்டம் உள்ளத்துக்குள்ள வச்சு அது வளர்ந்து, அது கர்ப்பம் தரித்து, அது வளர்ந்து இப்போ குழந்தையா பிறக்குது. சரி, அங்கிருந்து அவரு வேற ஒரு சபைக்கு போயிட்டார். போனவர் அங்கேயாவது அவர் யூஸ் பண்ணாங்களா? சில மாதங்களுக்கு பிறகு அந்த சம்பவம் கேள்விப்பட்டு அவர் என்ன பார்த்தார். நமக்கு பக்கத்துலதான் இருக்கிறார், பேரெல்லாம் சொல்ல விரும்பல. பார்த்தார், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட் தம்பி, எப்படி இருக்கிறீங்க, சர்ச்சுக்கெல்லாம் போறது இல்லையாமேன்னு கேள்விப்பட்டேன். இல்ல நான் வேற இடத்துக்கு போறேன். அவங்க உங்களை கொண்டு போய் மேல ஸ்டேஜ்ல உட்கார வச்சாங்களான்னு கேட்டேன். இல்ல. அவங்க உங்களை கூப்பிட்டு பாட வச்சாங்களான்னு கேட்டேன். இல்ல. அவங்க உங்களை கூப்பிட்டு காணிக்கைடுன்னு சொன்னாங்களா? இல்ல. அவங்க உங்களை கூப்பிட்டு சங்கீதம் படிக்க வச்சாங்களா? இல்ல. அப்பதான் அவருக்கு வசனத்தை எடுத்து காட்டினேன். தன்னுடைய கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் தானத்தையும் விட்டு அலைகிற மனுஷன் இருப்பான் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வர்றன் பாஸ்டர் போனார். இன்னைய வரைக்கும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம அந்த குடும்பம் இதுவரைக்கும் 5 சபைகளை மாத்திட்டான். ஒரு சபையில அடங்கி இருக்க மனசில்லாம, அந்த ஊழியத்தில பங்கு கொள்ள மனசில்லாம, அப்படி பல தீமைகளை அந்த ஏரியாவில அந்த பாஸ்டருக்கு இன்னும் கூட குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் அவரை பிடித்து கொண்டு நடத்துகிறபடியினால் அந்த பாஸ்டர் போயினே இருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம சபையில கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்கிறோம். அவங்க அது பொறுப்பாக கூட நினைக்கிறது இல்ல. அதுக்கு என்ன பண்றது? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் எனக்கு தெரிஞ்சது, என்ன நிலையில இருந்தாலும் நம்ம போய் உட்காரணும். நேற்று ராத்திரி அமாவாசை ஜபம், இந்த இடது கை பக்கம் பல்லு சரியான வலி, ஆனாலும்
நான் போய் சர்ச்சில் உட்கார்ந்துகிட்டேன். ஒரு சிலர் தான் வந்தாங்க. அறிவிப்புலையும் வாசிக்கிறோம், கவனிக்கல. ரெண்டாவது கவனிச்சாலும் வர்றதுக்கு மனசு இல்லை. 2 மணி நேரம் ஜெபிக்க மனசு இல்லை. ஆமா, மற்றதுக்கெல்லாம் ஓட்டி போட்டா 2 மணி நேரம் என்ன, காலையில இருந்து 6 மணி ஷிப்ட்ல இருந்து 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு 2ல இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் கொடுத்தாலும் அந்த ஷிப்ட்ல வேலை செய்வாங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்துல வர்றதுக்கு அழிந்து போகிற போஜனத்துக்காக 2 ஷிப்ட் 3 ஷிப்ட்னு கூட செய்வாங்க. ஆனா அழிவில்லாத அந்த மகிமையை, பரம அழைப்பின் பந்தய பொருளை உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி வீட்டிலேயே உட்கார்ந்து இருப்பாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஒரு முறை அப்படிதான் ஒரு பிரேயர் நடத்தி முடிச்சிட்டு அந்த வழியா நான் வர்றேன். அந்த வீட்டுல பிரதரு கீழே உட்கார்ந்துட்டு 2 காலை நீட்டிக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டு தான் இருக்கிறார். என்னை பார்த்தவொன்னே எடுத்து வச்சிட்டார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், பக்கத்துல தானே பிரதர் பிரேயர் நடக்குது, அந்த சத்தம் உங்க வீட்டுல கேட்குமே, ஏன் நீங்க வரக்கூடாதுன்னு கேட்டேன். இல்ல பாஸ்டர், அப்படி பாஸ்டர் மழுப்புல பேசினேன். கடைசியில பாருங்க, செஞ்சிருந்த வேலையும் இழந்துட்டு இன்னைக்கு சரியான வேலை இல்லாம, சம்பளம் இல்லாம அந்த குடும்பம் பரிதாபமா இருக்கிறது, அல்லோகலப்படுகிறது. தமிழ்ல சொல்லுவாங்க பதங்கொலை. அந்த பொம்பளை பிள்ளை சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல பிள்ளைங்களையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. வாடகை வீடு இருந்தா எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. இதெல்லாம் நம்ம தேவன் அசட்ட பண்ற காரியங்கள். நமக்குள்ள இருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை அடைவதற்கு விருப்பம் இல்லாம ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விடணும். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். மூன்றாவதாக பாருங்க பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது தெளிவாக 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்றார் பாருங்க. 15 பாருங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல. படிங்க. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணாரு. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. முன்ன சொன்ன வார்த்தை சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஆபிரகாமும் சாராலும் மெசொப்பொத்தேமியாவை விட்டு வந்தவர்கள். அவனுடைய தகப்பன் தேராகு ஆரானுக்கு வந்து அங்கே அவர்கள் தொழில் நன்றாய் இருக்கிறது என்று அறிந்து அங்கேயே இருந்து விடுகிறார். அந்த ஆரான்ல ஆபிரகாமுடைய தகப்பன் மாத்திரமல்ல, ரெபேக்காளுடைய சகோதரங்களும் அவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க. நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் கொலு பொம்மைகளை விற்று பிழைப்பு நடத்துகிறார். நீங்க யோசுவா 24ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆற்றுக்கு அப்புறத்திலே மெசொப்பொத்தேமியாவில இருந்து வந்து அவர்கள்
ஆரானிலே தங்குகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் தேராகவை எடுத்துக் கொள்ளுகிறார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனை கானான் தேசத்துக்கு வழி நடத்துகிறார். அப்படி நடத்தப்பட்ட நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்பட்டதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தார். இப்படி நிறைய சம்பவங்கள் வேதத்தினூட நாம் பார்க்க முடியும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பரம தேசம் இருக்கிறது, பரம அழைப்பு நமக்கு இருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகும்படி, தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி காக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். பரம தேசம் நமக்கு இருக்கிறது. அந்த தேசத்தை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பாரமானவைகளையும் தள்ளிவிட்டு நமக்குள்ளே தொடங்கப்பட்ட இந்த பரம அழைப்பை, அந்த பங்கு, கிறிஸ்துவனிடத்தில் பங்கு நமக்கு இருக்குமானால் நாம் தைரியமாய் ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 37:4 சொல்லுகிறது. மனமகிழ்ச்சியாயிரு. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு ஒரு மனமகிழ்ச்சி, நாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஒரு மனமகிழ்ச்சி, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு ஒரு மனமகிழ்ச்சி. எதுவுமே இல்லைன்னாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அதுல ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் தேவன் அருளி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.